கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. கர்த்தர் நமக்கு துவாய் மூலமாய் நமக்கு மானமானவை கொடுத்து நம்மளை பலப்படுத்துவாராக. வாசிக்கலாம். அதாவது நம்ம இப்போ கடந்த ஒரு 3 வாரங்களாகவே தேவனுடைய பண்பை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதாவது முதல் பண்பில் ஒரு பண்பை பார்த்தோம். என்னன்னு சொன்னால் நம்ம கேட்கறதுக்கு அதிகமாக செய்கிற தேவனுடைய பண்புடைய தேவன் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம காரியங்கள்லாம் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி கொடுக்குற ஒரு பண்புடையவர் தேவன் சொல்லி பார்த்தோம். போன வாரம் அற்புதம் அதிசயம் செய்கிற பண்புடையவர் நம்ம தேவன் சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் நினைத்தது நம்ம வாழ்க்கையிலே தடைபடாமல் நடக்கும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய பண்பம். அவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினைச்சிட்டார் அப்படின்னா அது என்ன செய்யாது, நடந்தே தீரும். நீங்கள் தலையிலிருந்தாலும் சரி, ஓரமாக நின்னாலும் சரி, காணாமல் போனாலும் சரி, ஒழிஞ்சிக்கிட்டாலும் சரி, கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்து என்ன செய்ய நினைச்ச விஷயம் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. அவர் ஒரு திட்டம் பண்ணிட்டா, அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நியமிச்சிட்டா, அதை யாரும் தடுக்க முடியாது. இது தேவனோட பண்பாகும். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு கெடுதல் நினைக்கலாம், நான் உங்களுக்கு கெடுதல் நினைக்கலாம், அதெல்லாம் நடக்காது. தேவன் உங்களுக்கு குறித்து என்ன நினைச்சிருக்காரோ அதுதான் வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா. இது தேவனோட பண்பாகும், தெய்வீக பண்பாகும். ஒரு காரியத்தை நினைச்சா அது முடிக்கக்கூடிய பண்பு தெய்வீக பண்பாகும். அது நமக்கு தேவன் நமக்கு அவர் கூட நம்ம செய்விக்க நம்ம அப்பப்போ வாழ்க்கையை பார்த்து கொண்டு தான் வருகிறோம். அதனால நமக்கு இந்த காரியம் நடக்குமா போகணும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினைக்காதீங்க. நாம் நினைச்சு நமக்கு என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. ஆனால் ஒன்று மட்டும் விஷயம், சத்திய வேதாந்த பிரகாரமாக கர்த்தர் வாழ்வை நம்ம என்ன நினைச்சாரோ அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46:11. வசனம் வேகமாக போகலாம். ஒரு பட்சி என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் வளர வைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியாக தேவன் சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம பார்க்க விட அங்கே தேவனுடைய பண்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அதாவது திருவாசிங்க உராய்ச்சிக்கிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும். இது இந்த வசனத்தோட கண்டென்ட். ஓகே, இப்போ அவரோட காரியத்தை சொல்ல பண்பை வெளிப்படுத்துறா பாருங்க. இதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை பிளான் பண்ண திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாக. பின்னாடி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். என்ன தெரியுமா, கர்த்தர் சொன்னார் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் அந்த முரட்டு உங்களுக்கு கர்த்தர் சொன்னார். நான் என்ன சொன்னோன்னு அதை என்ன செய்வேன், செஞ்சு முடிப்பேன். ஒரு ஆளை கொண்டு நான் என்ன செய்வேன், இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்ய நடத்தி கொண்டு போவேன். உராட்சிக்கிற பட்சியை கிழக்கு அழைத்து கொண்டு வருவேன். நான் சொன்னேன், திட்டம் பண்ணினேன், அதை என்ன செய்வேன், செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. எனக்கு செவி கொடுங்க, நான் சொன்னதை என்ன செய்வேன், செஞ்சு காமிப்பேன். இது என்னோட பண்பா அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் திட்டம் பண்ணிட்டாருன்னா அதை செஞ்சே முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னார்னா அதை என்ன செய்வார், அதை செஞ்சே முடிப்பார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படியே நம்ம வாழ்க்கை நடக்க எதுதான் நடக்கும், கர்த்தர் திட்டம் பண்ணதுதான் நம்ம நடக்கும், கர்த்தர் சொன்னதுதான் நம்ம நடக்கும். நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம், நம்ம நினைச்சிருப்போம், அதெல்லாம் தூரம் வச்சிருங்க. பின்னாடி யாராவது வசம் போட்டு முரட்டு இருந்து உள்ளவங்களே கேளுங்க, செவி கொடுங்க. நான் சொன்னதான் நடக்கும், நீ சொல்ல நடக்காது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. 2 மட்டும் நம்ம ஜெபம் கேட்டுச்சு அப்படின்னா அது பதில் வந்துச்சுன்னா நமக்குள்ள பரிசுத்தவான்கள், நமக்குள்ள உள்ள விசுவாசிகள் எழும்புற பார்த்தீங்கன்னா குதிரையோட ஹைட்டாக எழுப்புவாங்க. என்ன எழுதுமா தெரியுமா, என் ஜெபம் கேட்கப்பட்ட சாட்சி எழுப்ப மாட்டாங்க, நான் சொன்ன கர்த்தரே கேட்பார் அப்படின்றது வசனம். என்ன சொல்லுது, முரட்டு எதிர்வர்களே, நான் சொன்னதான் நடக்கும், நீ சொல்ல நடக்காது. என்ன ஒரு முட்டாள்தனமான எண்ணம் வச்சு இன்னும் நம்ம நடக்கும். இதுக்கு ஒரு பட்டம் வரைச்சிருக்காங்க, சீனியர்னு சொல்லி. பாவம் இந்த ஜூனியர். இப்போ சீனியர் சொல்றதான் தேவன் கேட்பான்னு சொல்லி இந்த ஜூனியர் நம்பிட்டு இருக்காங்க. வசனத்தை மாற்றி எழுதுற மாதிரி இருக்காங்க. தேவன் வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத
தேவனுடைய பண்பை நல்லா அறிஞ்சிக்குவாங்க. தேவனுடைய பண்பை நல்லா அறிஞ்சிக்குவாங்க. அவர் நினைச்சது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. வானத்து பூமிக்கு இவ்வளவு உயர்ந்ததுக்கும் அவ்வளோ நினைவுகள் இருக்கும், என் வழிகள் இருக்கும். நீ சோட்டா நினைவை வச்சுக்கிட்டு சோட்டா வழியை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டி படைக்காத. நான் மகா தயாளன் நான், எனக்கு பெரிய நினைவு உண்டு அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24 பாருங்க. தன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழும்படியாக எதிரியே அவர் அதம் பண்ணிருக்க அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர் என்ன வார்த்தையை செய்து முடிப்பேன்னு சொல்றார். அவர் திட்டவட்டமாய் அவர் சொன்ன செய்து முடிப்பார். நம்முடைய ஜனங்கள் வாழ்றதுக்காக அவர் சொன்ன காரியங்களை செய்து முடிப்பார். வாசிக்கலாம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். பாருங்க, ஹalleluya. நான் நினைத்தபடிதான் நடக்கும். நீங்க நினைத்தபடி நான் நினைத்திருக்கபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும். நான் நிர்ணயித்தபடி நிலைநிற்கும். என்று சேனைகளின் கர்த்தர் It will stand as by my declaration only, not your thinking. வாசிங்க. என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்றார். என்று சேனைகளின் கர்த்தர் by order he has given. நான் நினைத்ததுதான் நடக்கும். நான் நினைத்ததை செய்து முடிப்பேன். ஹalleluya. மனுஷங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. இப்போ பாருங்க, பார்ப்போம் மனுஷன் என்னெல்லாம் சொல்லுவான், மனுஷன் என்னெல்லாம் உங்களுக்கு திங்க் பண்ணுவான்னு இதில் பார்ப்போம். தேவன் என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாரு, மனுஷன் அவங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அவன் எல்லாம் சொல்லதான் செய்வான், பயமுறுத்துவார். ஏன்னா ஆனால் நோ மோர் ஆக்ஷன். அவன் 2 படி வைப்பான், 3 படி வைப்பான். அதே பெரிய ஆக்ஷனாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அது ஆக்ஷனே கிடையாது. அது என்ன இருக்குது? எல்லாமே சும்மா ஒரு ட்ரமாட்டிக். அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஒரு சங்கதி ஒன்றும் கிடையாது. டிக்ளரேஷன் யாரை போட போறா, டிசிஷன் யாரை போட போறா, பரலோகத்திலிருந்து தேவன் வரப்போகுது. ஹalleluya. இது என்ன வார்த்தை சொன்னா? பை ஆர்டர், ஆணையிட்டு சொன்னேன். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையா. நான் நிர்ணயித்தது நடக்கும். நான் நினைத்தது என்ன செய்யும்? அங்கே வாசிங்க. நான் நினைத்தது நான் நினைத்திருக்கபடிதான் நடக்கும். நீங்க நினைத்தபடி நடக்காது. நான் நினைத்தது நிலைநிற்கும். என்ன? It will stand as per my decision only, not your decision. நீங்க நினைச்சா உடனே ஒன்று காணாம போயிடாது. கரெக்டாக நினைச்சாதான் காணாம போகும். ஆனால் மனுஷன் பேச மாட்டேங்குவான், நீங்க காணாம போற மாதிரியே பேசுவான். அவ்வளோதான். அவனை ஒழிச்சு கட்டுற மாதிரியே பேசுவான், ஒன்றுத்தோடு தீர்த்து கட்டுற மாதிரியே பேசுவான். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. இது நினைப்பெல்லாம் யார் நினைக்கணும்? தேவன் தான் நினைக்கணும். நம்ம தீர்த்துக்கணும்னா யார் நினைக்கணும்? தேவன் தான் நினைக்கணும். நம்ம உயிரோடு யார் நினைக்கணும்? தேவன் தான் நினைக்கணும். அவர் நினைச்சது தான் நடக்கும். இது தேவனுடைய பண்பாகும். நீங்கள் அதை புரிஞ்சுக்க. தேவனுடைய பண்பை நன்கு அறிஞ்சிட்டீங்கன்னா இல்லை மனுஷோட பண்பை நம்ம ஒன்றும் செய்யாது. நான் மனுஷோட பண்பை அதிகமாக என்ன செய்வோம்? அறிஞ்சிக்கிட்டோம். தேவனுடைய பண்பை கொஞ்சமாக அப்பப்போ சில வேலைகளை துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, நெருக்க வரும்போது அறிஞ்சிக்கிட்டதுனால தான் நமக்கு மனுஷன் பண்பு சிலத்தில் தூக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறோம். 2 வருஷம் சோத்திரம் உண்டாதாக ஐயா கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை தான். இந்த 2 வருஷம் மனசு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் நினைத்தது தான் நடக்கும். நான் நிர்ணயித்ததை செய்து முடிப்பேன். ஹalleluya. நான் நிர்ணயித்தது தான் நிலைநிற்கும். ஆமென். ஹalleluya. இந்த 2 வசனம் தேவனுடைய பண்பாகும். தேவ பிள்ளைகள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இது குறித்து நிறைய சாட்சி இருக்கும். ஒரு 5 சாட்சி வேதாந்தம் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பக்தர்கள் பரிசுத்தவான்கள் ஆதி காலத்தில் அறிஞ்சிருக்காங்க. தேவன் பண்பை அறிஞ்சிருக்காங்க. அவர் சொல்ல என்ன செய்யும்? கண்டிப்பாக நடக்கும் அப்படிலாம் என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சு வேதாந்தத்தில் ஆவியான துணையோடு எழுதியிருக்காங்க. ஒரு 5 வேகமாக வாசிப்போம். ஃபஸ்ட்டு தாவீதோட வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 33:9. அவர் சொல்கிறாரு, நீ சொன்ன ஆகமத்தாவே, நீ சொன்ன அது நிலைநிற்கும். அதோட எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களோட பண்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். மனுஷன் நிப்பாட்ட முடியாது. அதே மனுஷன் இனி ஒரு காரியத்தை நடத்தி காட்ட முடியாது. ஆனால் தேவன் சொன்னா என்ன செய்யும்? ஆகும். அவர் சொல்ல நிற்கும். அது இல்லை. இது பாருங்க, இது என்ன அர்த்தம் தெரியுமா? எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சொன்னால் ஈஸியாக புரியும். எப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இப்போ யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அவர் சொன்ன என்ன செய்யும்? ஆகும். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன ஆகும். அவர் சொல்ல நிற்கும். ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகும். ஆனாவுனா ஆனாவும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத இதில் மனுஷனுக்கு பங்கு என்ன? இதில் மனுஷனோட பங்கு என்ன? ஒன்றும் இல்லை, செவி கொடுத்தது தான்.
கடினம் இருந்தவர்களே, முரட்டு இருந்தவர்களே செவி கொடுங்கள். நான் சொன்னா அது ஆகும், நான் சொன்னாது நிற்கும். ஹalleluya. 7 வருஷம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியே அப்பமே யார் அறிந்தா? தேவனுடைய பண்பை யார் அறிந்திருக்கா? அருமையான தாவீது அறிஞ்சு சொன்னார். தேவனுடைய வருஷம் ஸ்தோத்திரம் உண்டா. யோபு சொன்னார் பாருங்க, அருமையா இருக்கும். யோபு அடுத்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்றார். 42:2 யோபு 42:2. இன்னொருத்தர் அப்படியே எஸ்தர் 4:16 எடுத்து கையில் வச்சுக்கோங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹalleluya. கர்த்தர் நினைச்சது செய்வதை செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைச்சது செய்ய முடியாது, யாரும் தடைப்பட முடியாது. no one put hurdles. அவர் ஒரு காரியத்தை ஒரு நிர்ணயம் பண்ணிட்டார், செய்து முடிப்பார், யாரும் தடைப்பட முடியாது. இது அடுத்த அட்வான்ஸா சொல்றாங்க சார். யோ ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் இருக்கிறீர், நீ எல்லாத்தையும் செய்வீர், நீ நினைச்சதை ஒன்று செய்ய முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. உங்கள் பண்பினை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி யோபு அருமையான சாட்சி சொல்றாங்க. இப்போ எஸ்தர் மொத்தகாய் ஒரு சாட்சி சொல்றாங்க. வாசிக்கலாம். 4:14 எஸ்தர் 4:14. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். இதில் ஒரு ரகசியத்தை பார்த்தீங்களா? என்ன சொல்ல வர தெரியுமா? ரட்சிப்பு யாருடையதுங்க? கர்த்தருடையது. நீ ஏதாவது எழுந்து செய்யறதா செய்யலனா கூட கர்த்தர் அந்த மக்கள் சொல்ற ரட்சிப்பு செய்யணும்னு சொல்லி வார்த்தை எடுத்து காப்பாற்றுவார், செய்து முடிப்பார். நீ ஒன்றும் பண்ண கூட பரவாயில்ல, காரை என்ன செய்வது நடக்கதான் போகுது. ஹalleluya. ஏன் அதை செஞ்சு கொடுத்து அந்த மேன்மை நீ வாங்கிட்டே அப்படின்னு சொல்ற. ஹalleluya. இது தேவனுடைய பண்பு அறிந்த மொத்தகையா இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நீங்க ஒரு வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, கர்த்தர் என்ன செய்வார், அந்த வேலையை என்ன செஞ்சா உனக்கு செய்து முடிப்பார், நீ செஞ்சா உனக்கு புண்ணியம் அப்படின்றார். அதனால நீ செய்யல அப்படிங்கிறதுக்காக இது தடை நினைச்சுக்காதீங்க. அது சொல்ல வர்றாரு. எஸ்தர் செய்யாதனால இன்மைஸ்வரன் நினைச்சுப்பா, அவ்வளவுதான். இன்மைஸ்வரனுக்கு நன்மையும் சகாயம் அவ்வளவுதான் நினைச்சுக்காத. இந்த நன்மை சகாயம் நீ மௌனமா இருந்து செய்யாம இருந்தா என்ன உண்டாகும்? வேறு இடத்துல இருந்து நிச்சயமா வரும். ஏன்னா கர்த்தரோட பண்பு எனக்கு தெரியும். அவர் சொன்னா என்ன செய்வாரு? செய்வார். ரட்சிப்பு கர்த்தரோட சொல்லியிருக்கிறார். அப்ப ஈஸ்வரன் ரட்சிப்பு எங்க இருந்தாலும் செஞ்சு கிளம்பி வந்துடும். தயவுசெய்து இந்த இதை செஞ்சு இது உனக்கு மேன்மையா என்னைக்கோ அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பண்பு அறிந்த மொத்தகாய். ஹalleluya. ஆமா, இன்னைக்கு நம்ம காரியங்கள்ல நினைச்சிட்டு இருப்போம், யாராச்சும் கர்த்தர் நம்மளுடைய வேலையை செய்து கொடுப்பார். இன்னார் தான் அந்த வேலையை செய்ய நினைச்சிட்டு இருப்போம், யாராச்சும் கர்த்தருடைய வேலையை செஞ்சு கொடுப்பார். போன வாரம் ஒவ்வொரு பொருள் ஆக்ஷன், அவர் ஆக்ஷன், எல்லா ஆக்ஷன் போன வாரம். அப்போது எனக்கு ஒரு காலையிலே கலவிடமாக இருந்துச்சு. ஏதோ கீழே ஊற்றி தொலைச்சிட்டோம், யாரும் தூக்கி விட ஒரு ஆம்பளை வேணுமே, எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்திருந்தேன். பாருங்க, கர்த்தர் சரியாக விமல் அனுப்பிச்சு கொடுத்தார். ஹalleluya. நான் ஒரு பிரேக் எடுந்தோ அது பாடலாக பாடிட்டு இருந்தா, எனக்கு ஒரு கூட்டுணையாக இருந்தா. கர்த்தர் அனுப்புகிறார். எப்படியா கர்த்தர் குறித்து நிறைவேற்ற நம்பி எனக்கு வந்துச்சு. ஹalleluya. நான் அதிசயமாக செய்கிற தேவன், அற்புதமாக செய்கிறது தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே சரீரத்தில் என்ன செய்யுது, இங்கே வந்து சுற்றுட்டாங்க, நிற்க முடியல. ஆனாலும் கர்த்தர் உடனே அவங்க பாட சொல்லிட்டு ஒரு சோடா குடிச்ச மாதிரி ஒன்று பண்ணி ஆரம்பிச்சு செய்ய முடிக்க கிருப்பி கர்த்தர் சோத்திரம். ஆனால் பாருங்க, அது துணை எங்கே இருந்து பாருங்க, நீங்கள் வரல அவர் வரல, ஆனால் துணை எங்கேருந்து வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக கர்த்தரை செய்வார், எனக்கு தெரியும். ஹalleluya. எனக்கு ஒரு ஆளுங்க துணை வருவார், எனக்கு தெரியும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அதனால நம்ம இந்த வேலையை செய்யலையே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஊழியர்கள்லாம் நிச்சயமாக கர்த்தர் யாரை கொண்டாந்து செய்வார். அங்கே இஸ்ரவேல் ரட்சிப்பு சகாயமும் இன்னைக்கு நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் மௌனம் இருந்தால் இன்னொரு செய்வது கிளம்பும் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய பண்பை அறிந்திருக்கிறார். கர்த்தர் சோத்திரமாக. அப்போஸ் 5ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 39 வாசிக்கலாம். அப்போஸ் 5:38-9 இங்கே கம்மாலையில் அருமையான வார்த்தை சொல்கிறார். ஐயா பார்த்துக்கோங்க, இந்த ஊழிக்கு மேலே கையை வைக்காதீங்க. இது தேவனால் உள்ளப்பட்டோம்னா எவனும் இதை ஒளி செய்ய முடியாது, மனுஷனாக இருந்தால் ஒளிந்து போகும், நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறார். தேவனுடைய பண்பை அறிந்திருக்கிறார். அவர் வாசிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல என்ன வேண்டாம், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷனாக உண்டாயிருந்தா ஒளிந்து போயிடும். தேவனால் மட்டும் உண்டாயிருந்துன்னு வச்சுக்கோங்க. என்ன தேவனால் உண்டாயிருந்து வச்சுக்கோங்க. அதை ஒழித்துட உங்களால் கூடாது. ஹalleluya. ஏன்னா அந்த ஒழித்து ஆரம்பிச்சது தேவன் அப்படின்னா அதை முடித்து முடிக்கவும் தேவன் தான். ஹalleluya. நீ இடையில உள்ள போது ஒழிச்ச முடியாது,
உள்ள போது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாராட்டுற விஷயம் முடியாது. பார்த்து செய்யணும். அப்பவே யார் சொன்னாலும் கமாலியல் அவருக்கு எச்சரித்தார். ஏன்னா சொல்றது யூதாஸ் ஆரம்பிச்சாரியா 4 பேர் கொண்டு போனாங்க, சிதறந்து போயிட்டான். அப்புறம் யூதாஸ் ஆரம்பிச்சாரியா, அவரும் சிதறந்து போயிட்டான். இப்போ இந்த மனுஷனை போய் நீ தடுக்கிறீங்க. இவர் மனுஷனாக ஆரம்பிச்சு பண்ணால் ஒழுங்கு பேர் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனை ஆரம்பிச்சுட்டா நீங்கள் அவங்களை எதிர்க்க முடியாது, எதிர்க்க முடியாது, தடை செய்ய முடியாது, வம்பா போயிடுவீங்க. பார்த்துக்கோங்க. ஏன்னா தேவன் நினைச்சு செஞ்சுருவார்ல, முடிச்சிருவா. ஹalleluya. இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். ஏன் தெரியுமா? தேவனுடைய பண்பாவை அறிந்தவர். இந்த 5 சாட்சி மனசை வச்சுக்கோங்க. மொத்தகாய், தாவீது, என்ன கமாலியல், யோபு என்ன சொன்னாரு? தேவனுடைய பண்பு அறிந்து நம்முடைய வார்த்தைகள் தேவனிடத்தில் அறிவித்தார்கள். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இந்த ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்தார். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னார்னா அதை செய்து முடிப்பா. ஹalleluya. அதை யாரும் செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் நினைத்ததாகவே செய்து முடிப்பார். அவர் வாழ்வில், நம்முடைய வாழ்விலே அவர் நினைத்ததான் நமக்கு செய்து கொடுப்பார். அவர் நிர்ணயம் பண்ணதான் நமக்கு செய்து கொடுப்பார். அவர் நிர்ணயம் பண்ணதான் நமக்கு நிலைநிற்கும். அவர் என்ன சொன்னாரோ அதை திட்டம் பண்ணாரோ அதை செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதை செய்ய முடிக்கத்தக்க பட்ட உடையவர். ஹalleluya. உங்க வாழ்க்கையில் என்ன நிர்ணயிச்சாரோ அதுதான் நடக்கும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நினைக்காத உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காது. ஹalleluya. கர்த்தர் நிர்ணயிக்காத ஒரு காரியம் வாழ்க்கையிலே நடக்காது. நம்மளோட ஸ்கில்லுனால இதை டார்கெட் அச்சீவ் பண்ணேன், நம்மளோட ஸ்கில்லுனால இதை தொட்டேன், நம்மளோட ஸ்கில்லுனால சபை வளர்த்தி பண்ணிட்டு போகிறேன், இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. கர்த்தர் நிர்ணயித்தார்னா என்ன ஆனாலும் நடக்கும். ஒரு கழுதை கூட என்ன செய்யும்? வாய் பேசும். என்ன போனாலும் பார்த்தோம், ஒரு காகம் சாப்பாடு கொண்டு விடுவோம், ஒரு காகம் சாப்பாடு கொண்டு விட்டு அதிசயமான சில செயல்லாம் நடக்கும். கர்த்தர் நினைச்சாதான் அது நடக்கும். நீங்கள் நினைச்சா வர தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே என்னதான் உண்டாகும்? கர்த்தர் நினைச்சது தான், அவர் நினைத்தது தான், அவர் திட்டம் பண்ணதான் நடக்கும். தவிர நம்முடைய திட்டம் நடக்காது, நம்முடைய நினைவு நடக்காது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துறாரு தெரியுமா? ஒரு 2 காரியங்கள் நடத்துறாரு. ஏசாயால வாசிக்கிறோம். நான் ஒன்று வந்து ஏசாயா 45:2, இன்னொன்று மீகா 2:13. 2 தனித்து 2 பேர் வாசிங்க. ஏசாயா 42. கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுறார்னா இந்த 2 காரிய நிமித்தமாக நிறைவேற்றுறார். வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணால் செவ்வாய்க்கு. ஹalleluya. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக அந்த வாழ்க்கையிலே அந்த இடத்துல ஏதாவது கோணலா இருந்தா ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் அதை கிளியர் பண்றார், அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அப்புறம் சொன்னதை அங்கே நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடிக்கும் பண்பை உடையவர். அதனால அவருக்கு இந்த கோணல் வழிதான் அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது, செய்து முடிக்க முடியாது. அதனால இந்த கோணலை போய் முதல்ல என்ன செய்வார்? அவர் சரி பண்ணுவார். 2வது என்ன பண்ணுவார் பாருங்க, மீகா 2:13. அவர் தடையை அகற்றுவார். ஆமென். ஹalleluya. தடையை நீக்கி போட அவருக்கு முன்பாக நடந்து போறார். எதுக்காக? தான் சொன்னதை நிறைவேற்ற முடியாது, தான் சொன்னதை நடத்தி காட்ட முடியாது, தான் நிர்ணயித்ததை நிலைநிற்க முடியாது. கர்த்தர் கோணான காரியத்தை சரிப்படுத்துகிறார், தடையில அவர் நீக்கிறார். வாசிக்கலாம். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உபவிசித்து கடந்து போவார். அதை லீட் பண்ற முன்னாடி போவாங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்வார்? முன்னாடியே நடந்து போவார் கம்பீரமாக. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்ததை செய்து முடிப்பார். நம்ம நிர்ணயித்ததை அவர் நிலைநிற்க செய்வார். நம்ம திட்டம் பண்ணதை அவர் செய்து முடிப்பார். இதுக்காக எந்த தடை வந்தாலும் அவர் முன்னே தடை என்ன செய்வார்? அவர் கிளியர் பண்ணுவார். ஏதோ கோணலாக இருந்துச்சு, வழி விலகி கோணலாக இருந்தால் என்ன செய்வார்? அதை சரி பண்ணுவார். ஹalleluya. இப்படி அவர் செய்து தடையை நீக்கி போட்டு கோணலாக சரி பண்ணி எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்வை அவர் சொன்னதும் அவர் நமக்கு நியமித்ததும் நிலைநிறுத்தி அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்போ ஒரு 3 காரியங்களே கர்த்தர் நம்முடைய ஒரு 3 காரியங்களே தேவன் நமக்கு நியமித்ததை எப்படி செய்து முடிக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஊழியத்தில், 2வது நம்முடைய குடும்ப வாழ்வில், 3வது நம்முடைய பர்சனல் லைஃப்பில். இந்த 3 நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் அடிக்கடி வாஸ்தவ வசனம் தான்.
அதோடைய சாராம்சம் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத ஃபஸ்ட்டு ஊழியத்தில் தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஊழியத்தில் எப்படி சர்க்கிள் ஆனாலும் சரி, எப்படி கோணம் ஆனாலும் சரி, எவ்வளோ தடைகள் ஆனாலும் சரி, கர்த்தர் சொல்றதை செய்வார், செய்து முடிப்பார். அவர் திட்டம் வைத்திருக்கிறார் ஊழியத்தில். சும்மா கண்ணா போனாலும் தாண்ட ஊழியத்தை ஆரம்பிச்சிட முடியாது. கண்ணா போனாலும் யாரும் அங்கே ஒரு என்ன செய்ய முடியாது. ஒரு ஊழியர் வந்து படாமல் ஒரு இடத்துல உட்காந்து ஆரம்பிச்சிட முடியாது. கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக அதை செய்வார், செய்தே முடிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத இந்த காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுக்க விரும்புகிறேன். தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக அதில் அந்த பைபிள் ஸ்டடியில் தான் உங்களுக்கு புரியும் தேவனுடைய பண்பு ஊழியத்திலே அவர் நினைச்சதை எப்படி செய்து முடிக்கிறாங்க, பண்பு உங்களுக்கு வெளிப்படும். அதனால் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் துவாவை துணையோடு. அதாவது நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி. இதை நான் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன், அப்புறம் நான் செய்திக்குள்ளே வருகிறேன். வாசிங்க. தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இப்படி பவுல் ரோமாபுரிக்கு சென்று அங்கே ஒரு வாடகை வீட்டை எடுத்து அவன் வந்து பிரசங்கித்தான்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஏன் நடவடிக்கைகள் எழுதப்படலை? அதுக்கப்புறம் அவர் ரத்த சாட்சியாக மறித்தார். ரோமாபுரியில் அவர் ரத்த சாட்சியம் மறி, அது ஏன் எழுதலை? பவுல் ரோமாபுரியில் ஒரு மாடியில் வாடகை எடுத்து என்ன செஞ்சார், சபையை ஆரம்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்க ஆரம்பிச்சிட்டார். இதோட இங்கே என்ன செஞ்சு நிறுத்தப்பட்டுச்சு. இது ஏன் இதுக்கப்புறம் ஏன் எழுதலை? 12 அப்போஸ்தலர் ரத்த சாட்சியும் எழுதப்படலை. சேவான ஒரு மற்ற சாட்சி மட்டும் எழுதிருக்குது, மற்ற சாட்சி எழுதலை. இங்கே அப்போஸ்தலரோடு நிப்பாட்டிட்டாங்க. அது ரோமாபுரியில் ஒரு ஆரம்பிச்சோடு நிப்பாட்டிட்டாங்க நடவடிக்கையில். இது ஏன்? இதுதான் பைபிள் ஸ்டடி. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் இப்போ கடைசி வசனம் வாசிங்க. இப்போ முதலாவது வரும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7-8. 7-8ங்க. 1 7-8 8-9 கூட வாசிங்க. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பிறந்தவும் ஏண்டா எனக்கு சாட்சி இருக்க வேண்டாம். ஆமென். சோத்திரம். தேவனுக்கு சோத்திரம்ல. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து போக முன்னாடி அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு வரும் 40 நாள் சீடர்கள் சஞ்சரித்து தேவராஜ்யத்தை அறிவித்த பின்பு அவர் ஒரு காரியத்தை சீடருக்கு சொன்னார். 10ஆம் நாள் நான் இப்போ 40 நாள் எடுத்துக்கொள்ளப்படுவேன். 10ஆம் நாள் பரிசுத்தாவியானவர் வருவார். நீங்கள் பலப்படுவீர்கள். பலப்பட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிங்க, செய்யும்போது அவர் ஒரு விஷயம் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் மற்ற உலகம் என்னவா இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க என்று சொன்னார். நல்லா கேட்டுக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுத ஆரம்பிச்சது இந்த தரிசனத்தோட தான். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தோட தான். இந்த பைபிள் ஸ்டடியை நான் சொல்கிறேன். 1.5 வருஷமாக படித்த ஸ்டடியை நான் 10 நிமிஷம் சொல்கிறேன். 1.5 வருஷமாக படித்த ஸ்டடியை நான் உங்களுக்கு 10 நிமிஷம் சொல்கிறேன். அதாவது இந்த விஷயம்ல தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த ஊழியத்தை ஆரம்பிங்க. இந்த ஊழியம் எங்கெல்லாம் போவோம்? ஃபர்ஸ்ட் எருசலேம் சிட்டிக்குள்ள போவோம். அடுத்து யூதேயா என்னதான் அந்த தேசம் முழுவதும் போவோம். அப்புறம் புறஜாதியார்கள் எங்கே போவோம்? சமாரியாலையும் போவோம். அப்புறம் உலகம் எங்கே போயிடுச்சு, அது ரீச் ஆகும். இதை நீங்கள் என்னவா இருப்பீங்க? இதுக்கு சாட்சியாக இருப்பீங்க. அன்றையும் மணந்திருந்த பாவமளிப்பும் எருசலேம் தொடங்கி சகல ஜனங்களுக்கு பிரசங்க கிடப்பது என்று சொல்லி அவர் பெத்தேல் என்ன செய்தார்? சில ஆசிரியத்து 40 நாள் கிளம்பினா இந்த வசனம் சொல்லி கிளம்பினார். கிளம்பும் போது எல்லாரும் பார்த்தாங்க. என்ன தூதர் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஏறினாரோ அப்படி இறங்குவார், சீக்கிரமாக அவர் வரைக்கும் ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி சொன்னார்கள். இவங்களும் காத்திருந்தார்கள். 120 பேர் காத்திருந்தார்கள். அப்போ சொன்னாங்க முதல் வசனம் பரிசுத்தாவி இறங்கினது. உடனே செயலாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் வசனம் என்ன தெரியுமா? எருசலேம் சபை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க விஷயம் என்னது? அழைப்புனா அப்படிதான் இருக்கணும். அழைப்புனா இப்படிதான் ஆரம்பிக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ புள்ளி எங்கே தான் வைக்கணும்? அங்கேருந்து தான் வைக்கணும். நான் படித்ததுக்கப்புறம் ஆரம்பிக்காண்டவரே, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்காண்டவரே, என் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்புடுக்குறாண்டவரே, இந்த கதை இந்த டிராமாட்டிக்கெல்லாம் ஆண்டவர் பேசக்கூடாது. அவர் விஷயம்ல இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்க அவர் விஷயம்ல இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த நூல் நகரக்கூடாது. அவங்க என்ன 120 ஆரம்பிக்கும் முதல்ல எருசலேம் ஆரம்பித்தாங்க. உடனே பாயிண்ட் ஆரம்பித்தாங்க.
எருசலேம் வச்சாங்க. அப்புறம் பேதுரு யாக்கோபுலாம் சேர்ந்து யூதேயாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்ன, இந்த ரெட் பைபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இருந்துன்னா அப்புறமா வாங்கி வச்சுக்கோங்க. என்ன இந்த ரெட் பைபிள் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவன் பேசுனதெல்லாம் ரெட்டாக இருக்கும். என்ன அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தேவன் எப்பனா பேசினாரு அப்படின்றத நீங்கள் ரெட் பைபிள் எடுத்துக்கிட்டா ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். வாசிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த விஷயம் வந்து யார் சொல்லிட்டாங்க? அந்த ஊழியருக்கு சொல்லி ஊழியத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தான் இப்போ யார் ஆரம்பிக்கிறா? பேதுரு ஆரம்பிக்கிறா. நம்ம எங்கெல்லாம் சாட்சியாக இருப்போம்? எங்கெல்லாம் சாட்சியாக இருப்போம்? எருசலேம்லையும், அதாவது மெட்ராஸ்னா மெட்ராஸ் சிட்டி, அப்புறம் இந்தியா முழுவதும், அப்புறம் ஃபாரின், அப்புறம் எங்கோ அப்படின்னு இந்த விஷயத்தில் தான் ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுது. தேவபசம் இப்போ ஒரு ஊழியம் இப்படி தான் செய்யணும், ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். உடனே பேதுரு அதே மாதிரி 2வது காத்திருந்தார், பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார். பவுல் எழுந்திருந்தார், பிரசங்கித்தார். எல்லாரையும் அந்த பிரசங்கத்தில் எல்லாம் வெக்கப்பட செய்தார். 3000 ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்படியே சேர்த்து கொண்டே வந்தார். ஆட்கள் பெருக்கி கொண்டு வந்தார். எங்கே? எருசலேம்லையும் யூதாவில் மட்டும்தான். இந்த புறஜாதி மேட்டர் அங்கே என்ன செய்யலை, வரல. சமாரியா இருக்காங்க, இன்னும் கேப் வரல. அதை செய்யறதுக்கு பேர் என்ன செஞ்சார்? இதை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் புரியாமல் இருக்கிறார். கர்த்தர் பார்த்தாரு, கர்த்தர் என்ன செஞ்சார்? அடுத்தது இந்த வசனத்துக்கு அப்புறம் தேவன் பேசின இடங்கள் என்னன்னு பாருங்க. அதை ரெட் பைப்பில் கரெக்டாக தெரியும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அடுத்தது நீ ரெட் பைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தான் மறுபடியும் இந்த நடவடிக்கை தேவன் இன்ட்ராக்ட் ஆகிறார். 9:6 வாசிக்கலாம். நேராக இப்போ எங்கே வந்துட்டாருங்க? பேதுருக்கு விஷயம் கொடுத்த ஆளே இப்போ எங்கே போயிட்டாரு? இப்போ ஆண்டவரை பவுலுக்கு போயிட்டார். ஏன் போனாலும் உங்களுக்கு தெரியாது. பேதுருக்கு எழுத்து நிற்கிற ஊழியத்துக்காக பவுல்கிட்ட போல. என்ன பேதுரு எழுத்துனியா? அவன் வந்து புறஜாதை மறந்துட்டான் நீ அப்படிங்கிறதுக்காக போல. நல்லா கேட்டுக்கோங்க. எழுத்து நிற்கிறதுக்கோ இல்லை, அவனுக்கு துணையாக நிற்க முடியாது. செஞ்சார். ஒரு ஆளாக தெரிந்தெடுத்தார். வாசிக்கலாம். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ. எங்கே தமஸ்கு பட்டணத்துக்கு. இது எங்கே போகணும்? தமஸ்கு பட்டணத்துக்கு. அங்கே ஒன்று சொல்லப்பட்டார். அங்கே அண்ணனியா அனுப்பிச்சார், சொல்லப்பட்டார். அப்புறம் அவர் அங்கேருந்து எருசலேமில் வந்து எருசலேமில் கொஞ்ச நாள் இருந்தார். இவர் எருசலேமில் இவர் ஏற்கனவே பண்ண சேட்டனால எருசலேமில் இவர் சொன்ன காரியம் என்ன செய்யலை, எடுபடலை. எருசலேம் என்ன பண்ணிருக்காரு? அவரை சேட்டை பண்ணிட்டார் இல்லையா? எல்லாத்தையும் கைது செய்கிறதும் காவல் வைக்கிறதும் குறிப்பாக ஸ்தேவான் கொல்லப்படுறதை பாதுகாத்ததையும் அவர் ட்ரெஸ்ஸை பாதுகாத்ததுமே பல விதமான குசும்போர்கள் சேட்டை அவர் பண்ணதுனால இவர் எருசலேம் பிரசங்க அங்கே எருசலேமில் எடுபடலை. ரைட்டா? இந்த பொசிஷனில் அவர் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்த தேவன் அங்கே இடப்பட்ட இடம் எங்கே தெரியுமா? 9:6-15 அப்புறம் 22-21 வாசிங்க. 22-21 சாரி 18-9-10 வாசிங்க. 18-9-10 18-9-10. உடனே அவன் கண்களுக்கு நீர் சத்துக்கள் கொண்டு வந்தன. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆமென். ஹalleluya. இது எங்க தெரியுமா? கொரிந்தியர்ல அவர் நிற்கிறாங்க. ரோமாபுரியிலிருந்து விரட்டி விட்டாங்க. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமாபுரியிலிருந்து சில ஆட்கள் விரட்டி விட்டாங்க. அப்போ சில ஆட்கள் தப்பி வந்தாலும் ஆஸ்கர் ஆஃபீஸரோட சேர்ந்து வேலை செய்து அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ இனிமேல் நமக்கு கிளம்பி இருக்க வேண்டாம், நம்ம அடுத்த ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னா கர்த்தர் சொல்ற, எனக்கு இங்கே ஜனங்கள் உண்டு, நான் சொன்னேன் அந்த அந்த காரியம் நிறைவேறும். நீ ஒருவரும் ஒன்று வச்ச முடியாது, அவன் விரட்டிப்பட்டா ஒருத்தரும் ஒன்று செய்ய முடியாது, கைதிக்கு எவனும் தடை செய்ய முடியாது, எவ்வளோ அங்கே தடை செய்ய முடியாது. நீ இங்கே நெல்லு, நீ இருந்து செய்யணும். உடனே அதுக்கு அர்த்தம் 1.5 வருஷம் மேலே அவர் இருந்து வசந்த பிரசங்கித்தான் பின்னாடி இருக்குது. தேவன் வருஷம் சோத்திரம். இது 2வது காரியம். அந்த இன்ட்ராக்ஷனில் பார்க்குறோம். என்ன பாருங்க, இதெல்லாம் எதுக்கு வந்து அப்படின்னா, அந்த அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8-9 விஷயம்லேருந்தே கர்த்தர் இவரை டிராவல் பண்ண வைப்பார். இப்போ பவுலை தெரிந்து கொண்டார். பவுலை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார்? அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறார். எருசலேமில் பிரசங்கம் எடுபட மாட்டேங்குது. அந்த அடுத்த பிரசங்கம் கொரிந்தியர் பண்ணும்போது இங்கே இனி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 22-21 வாசிங்க. 22-21 22-21 நீ போ, நான் உன்னை தூரமா புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். ஆமென். ஹalleluya. இங்கே தான் என்ன செய்றாரு? அப்போஸ்தலர் பவுல் புறஜாதிகளிடத்திலே தேவனுடைய வார்த்தையால திருப்பப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக.
இது என்ன தெரியுமா? அதில் யூதாவிலையும் எருசலேமிலும் காரியம் நடந்துட்டு, புறஜாதி காரியம் நடக்கலை. அப்போ என்ன செய்கிறாரு? புறஜாதிக்குள்ள ஒரு ஆள் உள்ள போய் பூந்து சொல்லணும்னா அவருடைய எல்லா லாங்குவேஜையும் தெரிஞ்சிருக்கணும், அவனை பற்றி எல்லாமே அறிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் தகுதியாக இருக்கிறார் சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு அவரை வச்சு குழந்தை படத்தெல்லாம் கவர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? தூர்தர்ஷன் அனுப்பி புறஜாதி மரத்தில் இப்போ என்ன செய்கிறார்? உனக்கு நானே நீ சென்று அந்த வேலையை நடப்பி என்று சொன்னார். தேவ வசனம் சோத்திரம் உண்டா? 7 வசனத்தை விட்டுட்டேன். அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15 அதிலே அவர் சொல்ல பாருங்க, அந்த வார்த்தை எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கணும்? அந்த விஷயம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பவுல்ல பேசும்போது எல்லாமே வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. புறஜாதிக்கும் இஸ்ரவேலுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமா இருக்கிறான், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கேன்னு சொல்லி அங்கே அனனியார் சொல்லி அவன் சொல்லி இருக்கிறேன், பவுல்கிட்ட நீ போ என்று சொல்லி சொன்னார். இப்போ பாருங்க, தேவன் நீங்க பேசின வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி பேசினார் அப்படின்னா, அவரோட நலனுக்காக உள்ள காரியம் மாத்திரம் இல்லை, எதுக்காக பேசினார்? அந்த அப்போஸ்தலர் 8:9 நிறைவேற்காக பேசினார். இப்போ நான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் யாரு? அப்போஸ்தலர் பவுல். குழந்தையிட்ட குழந்தையர் அங்கே போகும்போது அங்கெல்லாம் விரட்டி விட்ட ஜனங்கமாக இருந்தாங்க. இரி, இங்கே படத்தில் ஆள் இருக்கு, இரி வெயிட் பண்ண அப்படின்னார். அங்கே ஆள் வெயிட் பண்ண வச்சார். ஆள் இருந்தார். அடுத்த இங்கே உனக்கு வேலைக்காக ஒரு தூர்தர்ஷன் அனுப்புகிறோம், புறஜாதிக்கு அனுப்புறேன்னு சொல்லி புறஜாதிக்கு அனுப்பிச்சார். அப்படி 3 பிரயாணம் அவர் மேற்கொண்டார். புறஜாதிகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க முடியாது செய்தார். தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார், கிறிஸ்துவ பிள்ளையை மாற்றினார். கடைசியில் எங்கே போயிட்டா தெரியுமா? அடுத்தோட இன்ட்ராக்ஷன் பாருங்க, வாசிக்கலாம். 23:11 வாசிங்க. 23:11 வாசிக்கலையா? 23:11 வாசிங்க. இப்போ தூரதேசத்துக்கு புறஜாதிக்கு போற அனுப்பிச்சு வச்சார்லாம். இப்போ பாருங்க, பவுலே திடங்கொள், நீ என்னை குறித்து இயேசுவில் சாட்சி சொன்னது போல ரோமாவிலும் புறஜாதியும் சாட்சி கொடுப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் எதை சார்ந்திருக்குது? எதை சார்ந்திருக்குது? அந்த 8:9 ரோமாபுரியிலும் கிடைச்சிது. ரோமாபுரி யார் நகரங்க? புறஜாதி நகரம், அப்படிதானே? சமாரியர்கள் அந்த ஊழியர்களை அங்கே நீ சரி மேலே அங்கே போயிட்டு தூர்தர்ஷன் அனுப்பேன் அப்படின்னு கர்த்தரை திருப்பின உடனே அவனை புறஜாதி என்ன சரி ரோமாபுரியில் போய் எருசலேம் சாட்சி சொன்னவரே ரோமாபுரியிலும் சாட்சி சொல்லு அப்படின்றார். இப்போ ரோமாபுரிக்கு போகிறார். அங்கே போனோடனே அதுக்கு ராஜாவே அவரை விட வச்சுட்டார். ரைட்டா? விட வச்சுட்டாரு. கடைசியாக விட்டுட்டா, இவரை குறை சொல்லு ஒன்றும் இல்லையா, யாரும் இவங்களை பிராது கொடுக்கல, மரண தண்டைக்கு ஏதோ ஒன்று விட்டுங்கயா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார்? இப்போ வாசிக்கலாம். 28 தான் வாசிங்க. அப்போஸ் 28 வாசிங்க. தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கும் என்றும் அதற்கு அவர் செவிப்பார் என்றும் உங்களுக்கு தெரிந்து என்றார். ஹல்லேலூயா. இப்போ புறஜாதியருக்கும் சுவிசேஷம் போகுது, அவர்களை செவி கொடுப்பார்கள், அவர் தேவப்பிள்ளை மாறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவங்க யூதா ஜனங்களுக்கு அங்கே எச்சரிக்கை கொடுப்பார். கொடுத்துட்டு என்ன செஞ்சார்? வாசிக்கலாம். தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிட்டு? ரோமாபுரியில் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த விஷயம் எப்போ முடிந்தது? பவுல் எப்போது ரோமாபுரியில் சபை ஆரம்பிச்சானோ, மாடி வீட்டில் ஆரம்பிச்சானோ, எல்லா தடைகளும் தாண்டி ஆரம்பிச்சாரோ, அன்றைக்கே என்ன செஞ்சிச்சு? அந்த அப்போஸ்தலர் அந்த 8-9 விஷயம் முடிஞ்ச உடனே நடவடிக்கைகள் முடிஞ்சது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த நடவடிக்கைகள் இதோட நிறுத்தி பார்த்தோம். தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். கர்த்தர் ஒரு தரிசனம் ஒரு ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் நிப்பாட்ட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை தடை வந்தாலும் சரி, எத்தனை கோணல் வந்தாலும் சரி, அவர் முன்னே போய் அதை கிளியர் பண்ணுவார். அது முன்னே போய் தடையை கிளியர் பண்ணுவார். இதில் இந்த வசனத்தில் பாருங்களேன், இது அந்த தரிசன நிறைவேற்கு என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? ஒரு துரோகியை கர்த்தர் செய்கிறார், தன்னுடைய ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். எதுக்காக பயன்படுத்தினார்? விஷயம் நிறைவேறலையா? ரைட். அது மாத்திரம் இல்லை, அப்போது உங்கள் ஆட்களை சேர்க்க வச்சார்.
ஒரு நியூ ஆட்களை சேர்க்க வச்சார். ஹாஸ்டல் ஆட்களை இணைக்க வச்சார். எதுக்காக? இங்கே நிறைய பணம் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட்டு சேர்க்கறது இல்லை. எதுக்காக? அப்போ 8 ஒரு விஷயம் நிறைவேறணுமையா, இதெல்லாம் ஆட்களை சேர்க்க வச்சார். இதில் போனல் பண்ணது யார் இடையில? அது நான் புறஜாதியத்தில் இப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் பேதப்படும். அவருக்கு வெளிப்படுத்த கொடுத்து அவரையும் சரி பண்ணார். இங்கே போனல் என்ன செஞ்சார்? அவர் சரி பண்ணார். தடையாக இருந்த அகிரிப்பு ராஜாவை என்ன செஞ்சாங்க? கிளியர் பண்ணார். இன்னும் ரோமபுரி அரசு கவர்மெண்டாங்க தடையாக இருந்தாங்க. எல்லாத்தையும் கத்தரி செஞ்சார், கிளியர் பண்ணார். கிளியர் பண்ணி அங்கே என்ன செஞ்சார்? புறஜாதியை சொல்ல பிரகாரமாய் சமாரியிலும் புறஜாதிகளிலும் சபையை கொண்டு ஆரம்பிச்ச உடனே அந்த விஷயம் முடிக்க கிருபை செய்தார். சோத்திரம் இல்லாத இந்த விஷயம் ஏன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கோவில்பட்டில் ஒரு ஊழிய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஊழிய ஆரம்பிச்சா யாருக்கா தெரியுமா? கோவில்பட்டில் ஒரு கிராமத்தில் வெளிப்பட்டுறாங்க ஒரு பாஸ்டர் ராத்திரி போல் சபையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லி நான் ராத்திரிக்குள்ளே பாஸ்டிங் இருந்து அது வார்த்தை பெற்றுக்கொண்டு மறுநாள் காலையில் ஒரு சபையை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. யாருக்கா தெரியுமா சபை ஆரம்பிச்சது? அந்த தெருவுக்கெல்லாம் தெரியலாம். இன்னும் 3 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு ஒரு 4 தெருவுக்கு தெரியலாம். அதோட நீங்கள் கோவில்பட்டி சிட்டிக்கு கூட வந்திருக்காரு. கோவில்பட்டி சிட்டிக்கு கூட வந்திருக்காரு இல்லையா? கோவில்பட்டி கிராமத்தில் ஆரம்பிச்சு சிட்டி வந்திருக்காரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதை இங்கே ஆரம்பித்து உலகக்குள்ளாக போனால் என்ன செய்யணும்? அந்த பாஸ்ட் என்ன செய்யணும்? உடனே கோவில்பட்டியில் ஒன்று ஆரம்பிக்கணும், அடுத்தது மதுரையில் ஒரு ஆரம்பிக்கணும், அப்புறம் மெட்ராஸில் ஆரம்பிக்கணும், அப்புறம் நேராக டெல்லியில் ஆரம்பித்தா போதும். என்னது? உலகம் ஃபுல்லாக போயிடும். அதே அந்த கான்செப்ட் அந்த விஷயம். எருசலேம் ஆரம்பிக்கப்பட்டு யூதாவில் இருந்து நீ ரோமாபுரியில் நீ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வந்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அங்கே ஆரம்பிச்சிடும். அங்கே ஆரம்பித்தா எல்லா இடத்துக்கும் என்ன செய்வது? ஆனால் பரவும். ஹalleluya. நம்ம இங்கே ஆரம்பித்து இப்போ கஷ்டப்படுறத விட டெல்லியிலையோ அதுவும் முக்கியமான இடத்துல ஆரம்பிக்கும் போது என்ன செய்வோம்? ஈஸியாக அந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துல அன்றைக்கி ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோமாபுரியாக இருந்தது. அது உலகத்துக்கு எருசலேம் சோத்திரம் இல்லாத அந்த இடத்துல நீ ஆரம்பிச்சு கொடுத்துட்டேன்னா சபை தானாக பரவிடும். அதுக்கு தான் இந்த 12 ஊழியர் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்கிறாங்க. ஒரு தரிசனத்தை ஊழியருக்கு கொடுக்குறாங்க. இந்த 12 பேர் அதுதான் பாடுபடுறாங்க. அதுக்கு துணையாக இருக்க முடியாது. யார் வந்தால்? அப்போஸ்தலர் பவுல் வந்தார். பேதுருக்கு நல்ல கேட்டுங்க, பேதுருக்கு எதிராக நிற்க முடியாது. அப்போஸ்தலர் பவுல் வரல. பேதுரு தரிசனத்துக்குள்ள கர்த்தர் காமிச்ச தரிசனத்தை தாங்க முடியாது. ஹalleluya. நீங்கள் திருச்சியில் நம்ம இங்கே ஒரு இந்த பட்டணத்துக்குள்ளே நம்ம ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா திருச்சியை பற்றி கர்த்தருடைய கண் பார்வையில் ஊழியத்தில் தரிசனம் நிறைவேற்றதான். இங்கே உள்ள ஆட்கள் எழுத்து நிற்கிறதுக்காக இந்த ஊழியம். திருச்சியில் கர்த்தருடைய தரிசனம் ஒன்று ஊழியத்தை பற்றி இருக்கு. அதை பகிர்ந்து கொடுத்து அதை எழுப்பி ஒரு நாள் சேர்க்க போகிறார். அதுக்காக ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இதில் எந்த தடை வந்தாலும் கர்த்தரே அதை கிளியர் பண்ணுவார். இதில் எதுவும் போனாலும் கர்த்தரே அதை சரி பண்ணுவார். கர்த்தர் சொல்ல நடக்கும். இங்கே இது எதிராக செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றப்பட்ட ஊழியமாகும். தேவனுடைய விஷயம் இங்கே காண்பிக்க முடிய ஒரு ஊழியமாகும். எல்லாரும் நினைச்சிருக்கான் அவன் தான் ஏற்றிருந்து செய்யறான். ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அப்படி சிந்தையான கிடையாது, எண்ணம் கிடையாது. கர்த்தர் என்ன குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் திருச்சி பட்டணத்தில். அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு நான் எப்படி இருக்கலாம், கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் அப்போஸ்தலருடைய முடிவு படிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு பெரிய உற்சாகம் வரும். நான் தான் ராஜா வரையும் தோணும். ஹalleluya. ஏன்னா கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்து அந்த ஊழியர் எப்படி தூக்கிடுவார் தெரியுமா? அதிசயம் அற்புதம் செய்ய வைப்பார். அந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் துணி தொட்டா சோமாறாங்க. என்ன அதெல்லாம் ஏன் புறஜாதி ரசிக்கணும்? அந்த ஒரு மகிமை காமிக்கணும். தேவன மகிமை காமித்தார். மரித்த ஒரு சிறுவனை வாலிபனை அப்போஸ்தலர் உயிரோடு எழுப்பி காட்டினார். பேதுரு அந்த துன்பக்காரனை எழுப்பி காட்டினார். எதுக்காக? யூதர் மத்தியில் அவன் என்ன செய்யலாமே எழுதுனா யூதர்கள் ரசிக்கப்படுவார்கள். புறஜாதிகளே இப்படி அப்போஸ்தலர் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அவன் புறஜாதிகள் ரசிக்கப்படுவார்கள். அப்படியே கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. அப்போஸ்தலர் பவுல் அது கூட சேர்க்கப்பட்டார். நீ தேவ பிள்ளைகள் ஊழியத்தை குறித்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்தியே முடிப்பார். ஹalleluya. அவர் திட்டம் பண்ணிருக்கிறார், அவர் நடத்துவார், அவர் செய்தி முடிப்பார். இதில் ஏதாவது போனதுன்னா அவரே சரி பண்ணிப்பார். இந்த தடை வந்தால் அவரே கிளியர் பண்ணுவார். ஏன்னா இது நம்மளோட ஊழியம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்காக செய்கிற ஊழியம் இல்லை, நம்ம ட்ரஸ்ட்டுக்காக செய்கிற ஊழியம் இல்லை. இது தேவனுடைய தரிசனங்களுக்காக செய்கிற ஊழியம். ஹalleluya. அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். கர்த்தருடைய தரிசனம் திருச்சி பட்டணத்தில் ஒன்று உண்டு. நீ பட்டணத்துக்கு போ, அங்கே தான் அவன் சொல்லப்படும் சொன்னான். மோனை அன்னைக்கு வார்த்தை கொடுமா தான் சொன்னான். அப்படியே இந்த ஆள் 10 படத்துக்கு வந்துட்டார் போல இருக்கு, ஏதோ கர்த்தரை கொண்டு செய்வார் போல இருக்கு அப்படின்னு சொன்னான். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால
ஊழியத்தில் குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா, ஒரு முன் குறித்த காரியம் வைத்தார்னா, ஒரு நினைச்சிட்டார்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தீர்ப்பார். ஹalleluya. அது எத்தனை அகிப்பை வந்தாலும் சரி, எத்தனை ரோமன் கவர்மெண்ட் சொல்ல தடையா வந்தாலும் சரி, எத்தனை வழி விலகி போனாலும் சரி, நிச்சயமா கர்த்தர் செய்வார். மார்க் விலகி போனார், மறுபடியும் இந்த தரிசனம் நிறைவேற்ற மார்க் அவனோட இணைந்து கொண்டார். இடையே முகமுகமாய் பேதுருவோட அப்போஸ்தலர் எதிர்த்தார், மறுபடியும் பணம் இணைந்து கொண்டார். 7 வருஷம் சோத்திரம் இல்லை. எதுக்காக இணைந்தார்? காசுக்காவா? இல்லை. எப்படியும் நான் விஷயம் செய்யணும். ரோமாபுரியில் ஹெட் குவார்ட்டர்ஸில், உலக ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம சபை ஒன்று ஆரம்பிச்சதுன்னா, இந்த சபை உலக நிச்சயம் கிறிஸ்டின் சபை ஒழுங்கா பரவுயா, அதுக்கு நான் என்ன சிரசேதமானாலும் பண்ணுறேன், என்ன ரத்தவனை செஞ்சு தயாரிக்கணும் அப்போஸ் பண்ண நான் அர்ப்பணித்தார். அவர் நேராக சபை ஆரம்பித்தார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்தா ஊழியம் எங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் இந்த நடவடிக்கைகள் தெரிஞ்சு பார்த்தவங்களும் ஊழியத்தில் காரியத்து கர்த்தரோட பண்பு உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்ன பார்த்தீங்களா, எங்கெல்லாம் தேவன் அப்போஸ்தலர் பேசினாரோ, எங்கெல்லாம் தேவன் பேதரோட பேசணும் யோசித்து பாருங்க. அது பேசுனது எல்லாமே அந்த விஷயம் உருண்டை தான் பேசியிருப்பார். நீ இப்போ அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண போ, நீ அங்கே அனனியாவுக்கு போ, அனனியா சொல்கிற நீ அவனுக்கு போ, அவன் புறஜாலத்தில் என் நாமத்தை காமிக்கப்படி அவனை தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கான். இது யார் பேஸ் பண்ணி வந்தது? அந்த விஷயம் பேஸ் பண்ணி வந்தது. நீ இங்கே இன்மை எசில் நீ நிற்காதே, நீ புறஜாலத்துக்கு போ, உன் தூரமாக போகிறது அனுப்புறேன்னு கதை சொன்னார். நீ எஸ்ரேல் சாட்சி சொன்ன மாதிரி ரோமாபுரியிலும் சாட்சி சொன்ன. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொன்னார்? பவுலை தப்பு வைக்காதல்ல, அந்த விஷனை அவன் நிறைவேற்றுறதுக்காக பவுலை நடத்தினா சொல்லி பார்க்கலாம். அப்படிதான் எல்லாரும் நடத்துக்கு. அப்போல இணைய வச்சார், பொருள் இணைய வச்சார், ஆஸ்ட்ரா சேர வச்சார், எல்லா விஷயத்துக்காக சேர வச்சார். 7 வருஷம் சோத்திரம் உண்டாக. ஆகையால் கர்த்தர் நம்மளோட ஊழியத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நிறைவேறும், எந்த தடையும் வராது. அவர் நினைத்தது யார் தடை செய்ய முடியும்? யோபு சொன்னார். ஹalleluya. தேவரே, நினைத்தது யார் தடை செய்ய முடியும்? நீ சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீ. ஹalleluya. மொத்தங்க சொன்னார், இந்த விஷயத்தை நீ செய்யலாம், இன்னொருத்த செஞ்சவன் பட்டணத்தில் அப்படின்னாரு. ஹalleluya. இன்னைக்கு நான் இந்த ஒர்க்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், இன்னொருத்த செஞ்சிருப்பாங்க வேலையை. ஹalleluya. இதெல்லாம் எதுக்கு? நம்மளோட பெருமைக்காக கர்த்தர் விஷயம் நிறைவேறுங்க, கர்த்தர் தரிசனம் பட்டணம் நிறைவேறுதான். தாவி சொன்னா, நீ சொன்ன ஆக மாட்டேன்னு இன்னும் போயிடுவாண்டவரே, அதை அறிந்திருந்தார். அப்புறம் கமலே சொல்றாயோ, இது மனுஷ ஆரம்பிச்சிடும் நின்று போயிருந்தியா, தேவனாம்சா நிச்சயம் ஒத்துழையில போக முடியாது, ஒத்துழையில என்ன ஜெயித்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். தேவன் சொன்னார், நீ இங்கே கட்டணம் உண்டு, நீ ஒருவரும் உன்னை கைப்பட முடியாதுன்னார். ஹalleluya. அவர் தரிசனத்தில் நிறைவேறிக்க யாரும் அவர் கைப்பட முடியல. நல்லா கேட்டுங்க. அப்போஸ்தலர் பவுல் தரிசனத்தில் நிறைவேற வரைக்கும், ரோமாபுரியில் சபை வரைக்கும் அப்போஸ்தலர் பவுலை யார் செய்யல, கைப்பட முடியல. அதுக்கப்புறம் தான் செஞ்சது, அவர் சிறைசேர் பண்ணதுக்கு நான் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நிறைவேற்றி தீர்வார். ஹalleluya. அது எந்த தடை வந்தாலும் சரி, எது போனாலும் கர்த்தரை அதை கிளியர் பண்ணி யாரை கொண்டாலும் கர்த்தர் செய்த ஊழியத்தை நடத்துவாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், குடும்ப காரியம். கர்த்தர் குடும்பத்தை குறித்து ஒரு காரியத்தை நினைத்திருந்தார்னா அதை நிச்சயமே செய்து முடிப்பார். தெரிஞ்சுக்க அந்த வேகம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:5. ஆதியாகமம் 45. யோசேப்பு தான் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அது யோசேப்பே அதுக்கு என்ன செய்வான்? அவங்க ரட்சணியம் பண்ணுவான். யோசேப்பே அந்த குடும்பத்தை பாதுகாப்பான். யோசேப் தலைமையில் இந்த குடும்பம் காணப்படும் அப்படின்னு தேவன் முன்னமே குறித்து வச்சுட்டார், எழுதி வச்சுட்டார், நியமித்து வச்சுட்டார். அதுதான் நிலையில் இருக்கும். ஆனால் அங்கே நடந்ததோ வேற, அங்கே மனிதன் நினைச்சதோ வேற. தேவன் நினைச்சதே நன்கு யோசிப்பு அறிந்திருந்தார். நம்மளை கூட தான் குடும்பத்தை செய்ய போகிறா, பிற்காலத்தில் போசிக்க வைக்க போகிறா, நம்மளை கூட தான் கத்தனை பிற்காலத்தில் நடத்த போகிறா அப்படின்னு யோசிப்பு நல்லா தெரிஞ்சிருந்தார். ஆனால் மனிதன் என்ன நினைச்சாங்க? இவங்க கையால் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சகோதரன் நினைச்சாங்க. அவங்க அப்பா நினைச்சாங்க, உங்களை நானும் என் மனைவியை தாய் உங்களோட தாளை படித்து கொடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சாங்க. இதெல்லாம் மனுஷன் நினைச்சது தான். மனுஷன் நினைப்பா தான் இருக்கும், ஒன்று காரியங்க இருக்காது. ஆமாம் இருக்குது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் யோசேப்பு குறித்து என்ன நினைச்சாரோ அந்த ஃபேமிலி அதுதான் நடந்தது. ஹalleluya. வாசிக்கலாம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கும். அது விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி நம்ம குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் என்னை முன்னதாக இங்கே
அனுப்பினா சஞ்சலப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய நோக்கமாகும், இதெல்லாம் தேவனுடைய விஷயம், இதெல்லாம் தேவன் நம்ம குறித்து முன்குறித்த ஒரு காரியமாகும். நீ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்ன விஷயம் தெரியுமா? இது ஏன் யோசிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தார் பாருங்களேன். 37:7 வாசிங்கண்ணா. இதுதான் உங்களோட விஷன். அந்த விஷன் தான் அந்த குடும்பத்துக்குள்ள விஷன். ஒரு குடும்பத்தை காப்பாற்றப்படணும்னா அவங்களோட ஆட்களுக்கு தேவன் ஒரு தரிசனம் தருவார். நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படணும், உங்கள் குடும்பம் செக்யூர் ஆகணும், உங்கள் குடும்பம் கத்தரை வழிநடத்தப்படணும்னா அவங்களோட மனிதர்களுக்கு அவங்களோட ஒரு ஆளுக்கு என்ன செய்வார்? ஒரு பாத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தரிசனம் கொடுப்பார். அந்த தரிசனம் வழியாக அந்த மனுஷன் கீழ்ப்படையும் போது அந்த குடும்பமே பராமரிக்கப்படும், போஷிக்கப்படும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோசிப்பு அடிக்கடி நிமிர்ந்து இருந்தது. அவங்க அடிக்கடி என் பின்னாடி சுற்றி இருந்து வணங்கியிருந்தேன். இது அவங்க பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆகிட்டு. அடுத்த வாசிக்கலாம். நீ என்ன நீங்க ஆத்தரைஸ் பண்ணுவியா? போச்சா? அப்போ முடிய மாட்டான். பாயத்தை என்ன பண்ணிட்டான்? இவனை ஒழிச்சுக்கட்டணும். இவன் அறிக்கட்டுக்கு முன்னாடி நம்ம அறிக்கட்டு சுற்றி நிற்குமாயா? இதை நாங்கள் நம்பணுமா? அதைப்படி நாங்கள் நடக்கணுமா? எப்படி? அவன் கற்பனையில் சொல்லலை, எனக்கு ஆண்டவர் நினைவு கொடுத்தாரியா அப்படின்னு சொன்னான். அப்படியே வாய் கொண்டு போக வேண்டியதானே? பகைத்தார். இதை அப்பாட்ட போய் சொன்னான். அடுத்த வசனம் அதை வாசிங்க. பாருங்க, இப்போ தாய் தப்போட நினைவு என்னவா இருக்கு? உன்கிட்டலாம் வந்து நான் பணிய முடியாது. சகோதரன் நினைவு என்னவா இருக்குது? உன் காலையில் பணிஞ்சு உன்னை துரத்த, நீ என்னை துரத்தனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் முடியாது. ரெண்டு ஒரு நினைவு எடுத்து முக்கோண கதை மாதிரி இருக்கும். எப்படின்னா எப்போவுமே நம்ம நினைவுகள் பார்க்கும் முக்கோணமாக தான் இருக்கும். ஒன்று நம்ம நினைவு ஒன்று இருக்கும், என்ன இன்னொன்று அது குறித்து ஒரு நம்மளுடைய எதிரி நினைவு ஒன்று இருக்கும். இன்னொரு நினைவு எப்படி இருக்கும்? தேவன் நினைவாக இருக்கும். ரைட்டா? இங்கே தேவன் நினைவு என்ன? எல்லாரும் யோசிப்பில் அடங்கி இருக்கணும், யோசிப்பு குடும்பத்தை பராமரிப்பான். ரைட், இது தேவன நினைவு. இதை போய் சகோதரர் சொன்னால் அவங்க என்ன செய்ய எதிரியாக மாறிட்டாங்க. இப்போ எதிரி நினைவு என்ன? இவனை ஒழிச்சு கட்டணும். தகப்பன்மார்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு மனதில் வைத்து கொண்டாரு. ரைட், இப்போ எதிரி என்ன செய்கிறாங்க? புள்ளியில் கொண்டு அவரை போட்டுறாங்க. அப்புறம் இஸ்லாமிற்கு விற்று போடுறாங்க. அப்புறம் போத்திபருக்கு அது கைமாற்றப்படுது. போத்திபர் மனைவி அங்கே போராட்டம் பண்ணுறான். அதில் ஜெயிலுக்கு போகிறாங்க. அவன் ஜெயிலுக்கு போன இடத்துல பானபத்திரத்தில் உதவி கேட்குறான், சரின்னு சொல்லலாம். அவனும் அங்கே வழி விலகி போகிறான். கடைசியில் யோசிப்பு நடந்து சங்கடமாக இருக்கும்போது கத்த மறுபடியும் நினச்சிட்டாங்க, தலையிட்டார். தலையிட்டு மறுபடியும் அது யோசிப்பு கொடுத்து முன் கொடுத்ததாங்க நிறைவேற்றினா. ஹல்லேலூயா. இதில் யார் நினைவு நிறைவாயிடுச்சு? யார் நினைவு அங்கே என்ன செஞ்சிச்சு? நினைத்தது முடிக்கப்பட்டது தேவனோட நினைவு. ஹல்லேலூயா. என்ன முன்னாடியே ரட்சணை பண்ண முடியாது. சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் என்ன குழியில் போட்டனால சஞ்சலப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களை ரட்சணை முன்னதாகவே தேவனை நீங்க அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய தரிசனமா? அப்போ பாருங்க, இங்க யார் நினைத்து நடந்தது? தேவன் நினைத்து தான் யோசேப்பு குடும்பம் நடந்தது, தவிர யாக்கோப்பு நினைத்து நடக்கல. யாக்கோப் அதாவது யோசேப்போட சகோதரர் நினைச்சு நடக்கல. ஆனா யோசேப்பு மட்டும் தேவன் நினைச்சு நினைச்சார். ஒரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நாம நினைச்சது நடக்காது. நம்ம வாழ்க்கையிலே தேவன் நினைச்சதுதான் நடக்கும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நாம நினைச்சு நடக்கணும் அப்படின்னா அது தேவன் நினைச்சதான் நீங்க நினைக்கணும். நாம நினைச்சு நடக்கணும்னா அது என்ன இருக்கணும்? தேவன் அதை நினைச்சிருந்த பாயிண்ட் நீங்க நினைச்சதான் இருக்கணும். இங்கே யோசேப்பு அதான் செஞ்சார். என்ன செஞ்சார்? தேவன் நினைச்சதான் நினைச்சார், தனக்குன்னு ஒன்று நினைக்கல. அதனால காரியம் சொன்னபடி நடந்தது. இதோட பெனிஃபிட் என்னமா? தேவன் நினைச்சதை நீங்க நினைச்சீங்க, அதுபடி நடந்தது. அப்படின்னா தெரியுமா? தேவன் உங்க கூடயே இருப்பார் அந்த விஷயத்துல. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். தேவன் பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோவான் 8:29 வாசிங்க. யோவான் 8:29. என்ன அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான எப்போ நான் செய்தபடியா என்னை தனி இருக்க விடல. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவன் நினைத்த காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை ஜென்மத்துக்கும் தனியே விட மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு. வாசிக்கலாம். 39:2-3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2-3.
யோசேப்புக்கு தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் தனியாக இல்லை. அவன் அஃபிஷியலாக, அதாவது ஃபிசிக்கலாக தனியாக தான் இருந்தான், ஆனால் அவன் உள்ளுக்குள்ள அவன் தனியாகவே இல்லை. வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் கால் சித்தி உள்ளவனா, எஜமான வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கியப்படுகிறார் என்று எஜமான் கண்டு. ஹalleluya. கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்பு கூட இருக்கிறார். ஏன் கர்த்தர் ஏங்க யோசேப்பு கூட இருந்தாரு? அடுத்த இயேசுக்கு மாதிரி காமிச்சோம். அவருக்கு பிரியமான நான் செய்தபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடலை. எப்போ என் கூட அவர் இருக்கிறார். அப்போ யோசேப்பு அந்த விஷயத்திலேயே அவர் இருந்தபடியா, குடிக்கிற போட்டக்கப்புறம் கூட அந்த விஷயம் தான் ஞாபகம். இஸ்லாமிய வித்துல கூட அவர் விஷயம் தான் ஞாபகம். போத்திபர் விட்டு போட்ட கூட அவர் விஷயம் தான் ஞாபகம். அப்போ பார்த்தாரு, விஷயம் நிறைவேற்ற கர்த்தர் எதையும் செய்வார். ஹalleluya. பார்த்தாரு, யோசேப்பு கூட இருந்தார். ஹalleluya. காரியெல்லாம் அனுகூலமாக்கி கொடுத்தார். பின்னால் 21-22 வாசிக்கும் போது அந்த ஜெயிலருக்கு ஒரு ஜெயிலர் கூட இவர் வந்து செஞ்சார். அவர் ஜெயிலர் கூட இவருக்கு அனுகூலமான செய்ய முடியாது. கர்த்தர் கூட இருந்தார். அப்போ கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பார் வாழ்க்கையில்? அவர் நினைச்சதை நாம் நினைக்கும் போது. ஹalleluya. நீங்க எல்லாம் விட்டாம இருக்கு, நாம் நினைக்கிறத தேவன் நினைக்க வேண்டும். அது நான் விசுவாசங்களோட இருக்கேன். 40 நாள் உபவாசம் இருக்கேன். எதுக்கு இது? பேசாம அவர் நினைச்சுட்டு போய கர்த்தர் கூடவா இருப்பார்களா? ஹalleluya. ஹalleluya. நான் அப்போஸ்தலர் முதல்ல எடுத்தேன். ஏன்னா அவர் விஷயம் நடக்கிறாருன்னா பேதர் கூட இருந்திருக்கிறார், அப்போஸ்தலர் கூட இருந்திருக்கிறார், எல்லாரும் கூட இருந்திருக்கிறார். இங்கே யோசேப்பு தன் குடும்பத்தை பற்றி, யாக்கோபு குடும்பத்துக்கு ஒரு விஷயம் இருக்கணும்னு யோசேப்பு கூட இருந்தார். ஜெயிலர் போனால் அங்கேயும் கூட இருந்தார். பானபாத்திரம் அங்கேயும் கூட இருந்தார். கடைசி பானபாத்திரம் ஐட்டம் போட்டு வழிகளையும் மறந்து போயிட்டார். உடனே கருத்தை ஞாபகப்படுத்தி அவனையும் போய் சொல்லியா யோசேப்பு பற்றி சொல்லுன்னு அந்த போனாலும் என்ன செய்ய கத்தாங்க சரி பண்ணுறார். ஹalleluya. எப்படியும் அங்கே யாக்கோபு குடும்பத்து குறித்து, அதாவது யோசேப்பு குடும்பத்து குறித்து கர்த்தர் குறித்து நிறைவேற்றதுக்காக அவங்களோட கோணல்களை சரி பண்ணினார். தடைகளை, ஜெயிலிருந்து தடைகளை நீக்கி போட்டார். கர்த்தர் யோசேப்பு குறித்து அந்த குடும்பத்தை குறித்து கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார், சொன்னதை செய்தார். ஹalleluya. இப்போ அவருடைய அறிக்கட்டுகள் யாரை வணங்கிட்டு? யோசேப்பு அறிக்கட்டுகளை வணங்கிட்டு. ஹalleluya. சந்தோஷத்தோட நம்ம குடும்பத்தில் கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறார். சந்தோஷப்படுங்க. நம்ம குடும்பத்தில் கர்த்தரை தேர்ந்து சந்தோஷப்படுங்க. நம்மளை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நம்மளை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கார். குறிப்பாக நம்ம குடும்பத்தை குறித்து கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு முன்குறித்திருக்கிறார். நம்ம குடும்பம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் குடும்பம்னு வச்சுக்கோங்க. நம்ம குடும்பம் கர்த்தர் தெரிந்துபட்ட ஸ்பெஷல் குடும்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு காரணம் வச்சிருக்கிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்கு எத்தனை சொந்தக்காரங்க வரலாம், எத்தனை பிரதர்ஸ் தடுக்கலாம், எத்தனை பேர் குழியில் போடலாம், எத்தனை பேர் போத்திவர் மனைவி போராட்டம் நிறைய பாவ போராட்டம் வரலாம், எத்தனை பேர் ஜெயிலில் மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை தடுக்கலாம், பானபத்திரம் வரையும் மெய் மறந்து போகலாம், எத்தனையோ பாத்திரங்கள் நமக்குள்ள வரலாம். ஆனால் நிச்சயம் கர்த்தர் நம்ம குடும்பத்தை குறித்து நோக்கத்தை நிச்சயம் அவர் நிறைவேற்றி தருவார். ஹalleluya. அதுக்குரிய பாத்திரத்தை அவரே சேர்ப்பாங்க. அந்த விஷயம் நிறைவேற்றதுக்கு அவர் சேர்ப்பார். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாதாக. நான் அடிக்கடி அதான் நினைப்பேன், நம்ம இந்து குடும்பம் தானே. ஆனால் கர்த்தர் நம்ம பிரியம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அவர் நினைத்த போல் அவர் நினைத்ததே நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா கர்த்தர் என் கூட இருக்க நான் உணர்றேன். ஹalleluya. அவர் நினைச்சதே நான் நினைச்சப்படி செய்யும்போது கர்த்தரை விட்டு நான் தூரமாக போயிட்டு இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. தேவன் நினைச்சதை நீங்க நினைக்கும் போது கர்த்தருக்கு கூட இருக்க உணர்வீங்க. ஹalleluya. தேவன் நினைக்காத நீங்க நினைச்சதை நீங்க நடக்கும்போது, தேவன் நினைக்காததை நீங்க நடக்கும்போது நீங்க கர்த்தரோட தூரமா இருக்கிறதையும் தேவனோட தூரமா இருக்கிறதையும் நீங்க உணர்வீங்க. தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. ஆகினாலே கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை சொன்னார், அதை செய்வார், செய்து முடிப்பார். ஹalleluya. எத்தனை தடை பாத்திரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போனாலும் மாறி போன பாத்திரம் சரி, நீங்களே மாறி போனாலும் சரி, கர்த்தர் செய்வதை சீர்திருத்தி மறுபடியும் அந்த விஷயங்களை கொண்டு வந்து கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அடுத்தது 3வது பாயிண்ட், தனி பர்சனல் காரியத்தில் நம்முடைய நினைவு கொடுத்து கர்த்தர் இண்டிவிஜுவலாக கர்த்தர் நினைவு கொடுத்து ஒரு நிறைவு வச்சிருப்பார். ஆனால் நான் யாருக்கோ பயந்து யாரை சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த இண்டிவிஜுவலுடைய கர்த்தர் குறித்து நிறைவு விட்டு விலகி போகிற சூழ்நிலை வந்துடும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. வாசிக்கலாம். ஏசாயா 19 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா 19:2. வாசிங்க. சகோதரனோட சகோதரனும் இல்லை ஏசாயா
ஏசே இல்லையோ 1 ராஜாக்கள் 19 சாரி 1 ராஜாக்கள் 19 அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இன்னிடத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். யேசபேல் எலியா உயிர் எடுத்துருவேன்னு சொல்லிட்டான். சபதம் பண்ணிட்டா அவங்க சாமி மேல. ரைட்டா? இப்போ யார் நடிக்கிட்டா? எலியா ஏன் நடுங்கினாரு? இங்கே ஒரு முக்கோண காரியம் இருக்கு. எசேபேல் வார்த்தை சொல்லியிருக்கிறார். தேவன் எலியா கொடுத்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். எசேபேல் இவர் உயிர் எடுக்கணும்னு ஒரு நினைவு வச்சிருக்கார். 2 ஆயிடுச்சா? முக்கோணத்தில் 2 ஆயிடுச்சா? இன்னொன்று யாரு? எலியா தன்னை கொடுத்து ஒரு நினைவு வச்சிருக்கார். போதும் ஆண்டவரே, இனிமேல் இந்த ஊழிய பாதை எனக்கு, இந்த பர்சனல் லைஃப் எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். அது அவரோட நினைவு. இப்போ 3 நினைவுகள். 3 நினைவு. யார் நினைவு எடுப்படும்? இறைவனோட அது எத்தனை எசேபேல் இருந்தாலும் என்ன பிரித்து போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். இங்கே என்ன சொல்லாதுமா? எசேபேலோட நினைவு என்னன்னா எலியா உயிரை தூக்குறது. எலியாவோட நினைவு என்ன? எசேபேல் சத்து கேட்டு பயந்து என்ன செஞ்சாரு? என் உயிரை நீங்கள் எடுத்துக்கங்க, அவன் எடுக்க முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தேவனோட நினைவு என்ன அப்படின்னா, உனக்கு நான் 7000 பேரை வச்சிருக்கேன் ஐயா, அது மட்டும் இல்லை உனக்கு சரீரத்தில் மரணமே கிடையாது, உன்னை அப்படியே தூக்க போறையா அப்படின்றது அவர். இப்போ எலியா பண்பை, தேவன் பண்பை அறியலை போல இருக்க போல இல்லை, நம்மளை குறித்த ஒரு நல்ல உயர்ந்தமாக வச்சிருப்பாரு. எசேபேல் கையால் சாவ முடியாமல் வச்சிருப்பாரு. சே, அப்படியெல்லாம் நம்ம தேவன் வைக்க மாட்டா, அப்படியே அவளை பங்கு கொடுக்கும் போது அப்படின்னு நினைக்கல. செஞ்சாலும் செஞ்சு போடுவாரியா அப்படின்னு நினச்சிட்டாங்க. போய் ஆண்டோட்ட போய் அந்த அம்மா எடுத்துக்கொள்ள நீர் எடுத்துடும், ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னாரு. கத்த என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? 3 நினைவுகள் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 3 வாசிங்க. அவளுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டார். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று போய் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். போதும், 7 வருஷம் சோத்திரம் சாக இது ஸ்டாஃபை நிப்பாட்டு, வேலையை நிப்பாட்டு, உனக்கு அவன் தமிழ் கொடுக்குறான், நானே போகிறேன் அப்படின்ட்டு ஸ்டாஃபை நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு இவர் போயிட்டு எடுத்துக்கொள்ளாண்டவர் அந்த அம்மா போடுற போது என்ன அப்படின்றாரு. கத்தை என்ன சொல்கிறாரு? எசேபேல் நினச்சி நடந்ததுன்னா அப்போ நான் எதுக்கு தேவனாக இருக்கிறேன்? நீ நிறைய பேர் எசேபேல் சத்தத்துக்கு பயந்துட்டு தான் நீங்கள் வீட்டில் ஒழிஞ்சிருக்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் அது வெளியே போனாங்க அப்படியே ஆகிடுவாங்க, அந்த வேலை ரொம்ப கஷ்டமாகவே, இந்த ஊருக்கு போனால் அந்த வேலை ரொம்ப கஷ்டமாகவே, ஐடி வேலை ரொம்ப சங்கடமாகவே, பிழிஞ்சு எடுத்துருவாங்களாமே அப்படின்னு சொல்லி எசேபேல் சத்தமாக காதில் கேட்குது. எசேபேல் சத்தமாக கேட்குது, மாமியாட்டிருந்து கேட்குது, மருமட்டிருந்து கேட்குது. இன்றைக்கி அவள் அவ்வளோதான் அன்றைக்கி அப்படின்றது. யார்கிட்டருந்து? மாமியாட்டிருந்து. மருமட்டை இவன் கதை ஒன்றும் முடிச்சுன்னு அவனுக்கு போடுது அப்படின்னு மருமட்டு கேட்குது. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே கேட்குது. இவன் ஒத்து வர மாட்டான், இவன் அவ்வளோதான் கத்திர அவனுக்கு தீங்கு போக கொடுத்தார். எப்படி இன்னும் இவன் ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போயிட்டு மாதிரி படியேறி போயிடுது. இவன் கத்திர அவனை தீங்கு போக இப்படி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எசேபேல் சத்தத்தோட எல்லா சத்தத்தையும் அந்த மனிதனோட அந்த எதிரியோட பண்பை, எல்லா பண்பையும் இந்த மனுஷன் நம்புறான். ஆனால் தேவனுடைய மெய்ப்பண்பு ஒன்று இருக்கு பாரு, அவன் சொல்ல நடக்காது, தேவன் சொல்ல நடக்குங்கிறத மெய்ப்பண்பை யார் நம்பல? இந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான். தேவனோட சந்தோஷம் இந்த மனுஷன் நாம யாராவது நெகட்டிவாக சொன்னால் அது காதில் நல்லா பதிஞ்சிருச்சு. தேவன் பாசிட்டிவ் ஒரு வசனம் சொன்னால் அது மாதிரி பதியவே மாட்டேன். நான் உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்னால் அது மனசை பதியுது. அதே ஒருத்தர் வந்து செவ்வாய்க்கிழமை அந்த வேலை செய்யாதியா, அது உட்படாது அப்படின்னா எஸ் ஆமாம் அப்படி எதுக்கு அப்படின்னா அவர் செவ்வாய்க்கிழமை தான் ஆசைக்கு ஒரு திட்டம் பண்ணிருப்பார். யாருக்கும் தெரியும். அவர் பாருங்கள், இங்கே எசேபேல் நினைவு ஒன்று இருக்குது, அது எலியாவை காலி பண்ணுறது. எலியா ஒன்று நினைவு இருக்குது, தான் உயிரை போக்கி கொள்றதுக்கு. தேவனுடைய நினைவு ஒன்று இருக்குது, எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய நினைவு மாத்திரம் என்ன செய்யறது? நிறைவேற்றப்பட்டது. கர்த்தர் எலியா கொடுத்து தன்னோட அவரோட சொந்த வாழ்க்கையில் கொடுத்த அந்த காரியம் தான் நியமிக்கப்பட்டதை கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அது எத்தனை சேவை தடை கர்த்தர் அகற்றினார், தடையை நீக்கி போட்டார். எலியாட்டு வந்து கோணல் மாணவர்களை
சரி பண்ணினார், எழுந்து நடந்தார், அப்பத்தை கொடுத்தார். வாசிக்கலாம் 18 வசனம் வாசிக்கலாம். உனக்கு தெரியாத 7,000 பேர் கையில வச்சிருக்க, நீ அவனை போய் பாரு, எசேபேலை பார்க்காத அப்படின்னார். வாசிக்கலாம். நீ அது சந்தி அந்த ஊழியத்தை செய், உன் பர்சன வாழ்க்கையில நீ அது நட, நான் சொன்னதை செய் என்று சொன்னார். எலியா அங்கே போனார், ஆட்களை நடத்தினார். ஒரு காலகட்டத்தில் உயிரோடு எடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, தேவசா சோத்திரம் இல்லை. எசேபேல் சொன்ன நடந்ததா? உயிரோடு எடுக்கப்பட்ட பாடியே நீ பார்க்க முடியல. இல்லை அது எலியாவோட நினைவு நடந்ததா? ஆண்டவரே போதும் ஆண்டவரே அப்படின்னாரு. அது நடக்காது. நான் இருந்து என்ன சொல்லுவார் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எசேபேல் நினைவு நடக்காது, நம்ம நினைவும் நடக்காது. தேவன் உங்களுக்கு குறித்து என்ன எடுத்திருக்காதோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. அதை சொன்னார், திட்டம் பண்ணினார், செய்து முடிப்பார். தடையாள அகற்றி போடுவார், போடாத சரி போடுவார். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சொல்ல அவர் நினைத்ததை நிறைவேற்றுவார். இது கர்த்தருடைய தேவனுடைய பண்பாகும். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் நினைவு வச்சுங்க. எசேபேல் பண்பை நினைவு வச்சுக்காதீங்க, உங்களுடைய சுய பண்பை நினைவு வச்சுக்காதீங்க. தேவனுடைய பண்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் எப்படி எனக்கு குறித்து ஒரு நல்ல வேலையை வச்சிருக்கிறார், அது தருவார். கர்த்தர் எனக்கு குறித்து நல்ல படிப்பு வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். சில பேர் சொல்லுவாங்க எப்படி இந்த படிப்பு இப்படி போனால் எப்படி வேணும், அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த காலேஜ் இப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன காலேஜ் வச்சிருக்கிறதோ அந்த காலேஜ் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு காலேஜ் எப்படி ரிசல்ட் வச்சிருக்காரோ அதை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஸ்கூலில் என்ன ரேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ, என்ன டாப்பர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோ அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது எத்தனை தடை வந்தால் கர்த்தர் ஆக்கி போடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைச்ச கர்த்தர் நினைக்கதான் நடக்கும். ஹல்லேலூயா. எசேபேல் நினைச்சு நடக்காது, கர்த்தர் நினைச்சதான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம சுயநிலை உள்ள காரியம் நடக்காது, கர்த்தர் நினைச்சதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, குடும்ப லைஃபாக இருந்தாலும் சரி, ஊழியப்பாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்ததே என் வாழ்க்கை நடக்கும். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். யோபு 23:14 வாசிக்கலாம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னை குறித்து ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். அது கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா இது தேவனுடைய பண்பாகும். என்னை குறித்து நிறைவேற்றுவது தேவனுடைய பண்பாகும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க ஜனங்களே, பயப்படாதீங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அப்படி ஆயிரம் போயிடாட்டு படிப்பாங்க. ஒன்றும் நினைக்காதீங்க. ட்ரஸ்ட் 2 போயிடும், 4 போயிடும். அதை கவுத்திடுவாங்க. அங்கே நிற்கலாம், இங்கே நிற்பாங்க, இவங்க அப்படி பண்ணுவாங்க, இவங்க இந்த ஊழி எப்படி ஆயிடுவாங்க. என்ன ரொம்ப சொல்லிட்டு போடுங்க. எசேபேல் சத்தம் மாதிரி எதை வேணால் புலம்பிட்டு போகுங்க. ஒன்றே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? முக்கோண நினைவுகளில் ட்ரையாங்கிள் தாட்ஸில் என்ன நடக்க போகுது? ஒன்றே நடக்க போகுது. நீ நினச்சது நடக்காது, நான் நடக்காது, நம்ம எது நினச்சதும் நடக்காது. மேலும் நடக்க தேவனுடைய நினைவு மாத்திரம் நடக்கும். ஹல்லேலூயா. அவன் எப்படி வேணாலும் சரி, பவுல் கொண்டு நடத்துவார், பேதுரு நடத்துவார். எப்படி கர்த்தர் தரிசனம் நடத்துவார். தேவன் சோத்திரம் இல்லாத குடும்பத்துக்காரையும் அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் குடும்பத்துக்காரத்தை நடத்தியே தீர்வார். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் முன்குறித்ததை நடத்தி காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 138 வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய கருத்தின் கிரியை நெகிழ விடாது இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்து வாழ்க்கை நினைத்ததை என்ன செய்வார்? உங்களுக்காக செய்து முடிப்பார். நீங்க செய்யணும் அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அகிரிப்பாவை மனமாறுபடியா செய்வார். உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு ஆக்ஸ்களா பிஸ்களா ஊழியத்தில் கொடுப்பார். உங்களுக்காக கர்த்தர் 7,000 பேர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக அப்பவும் அடையும் அன்புக்கு தூதரை கர்த்தர் ரெடியாக வச்சிருக்கிறார். உங்களுக்காக பானபாத்திரம் உதவி செய்ய முடிய ஒரு பானபாத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் நிறைவேறுக்கா கர்த்தர் தரிசனம் நிறைவேறுக்கா ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் பெருசன வாழ்க்கை நிறைவேறுக்கா பயன்படுத்தின பாத்திரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அதே மாதிரி இந்த கர்த்தர் தரிசனம் நிறைவேற்றுக்க சில தடைகள் இருந்திருக்கலாம். என்ன, சகோதரர்கள் மாதிரி ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கலாம். போத்திபர் மனைவி மாதிரி ஏதாவது ஒரு தடையில் இருந்திருக்கலாம். எசேபேல் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க.
கர்த்தர் நினைச்சது உங்க வாழ்க்கை நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையிலே முன்குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. கர்த்தர் நமக்காக வாழ்க்கையில் நியமித்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக நினைத்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக யாவை செய்து கொடுத்து அவர் நினைத்ததை நம் வாழ்க்கையை நடத்தி கொடுத்து நம்மளை சாட்சியத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya.